ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மே 7 முதல் மே 16 வரை உள்ள நாட்களுக்கு சந்திரன் நம்ம லக்னத்திலிருந்து போகக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு என்ன பாவங்களை இயக்குகிறார் என்ற வகையில் பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மே 7ஆம் தேதி நமக்கு பூர நட்சத்திரம், அதாவது மாலை 6 மணி 16 நிமிடம் வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ 12ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனை போல இயக்குகிறார். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார், சனியோட சேர்ந்திருக்கார். சுக்கிரன் சனி நட்சத்திரத்திலையும் இருந்து சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கனால 7ஆம் பாவம் இன்றைக்கி நல்லா வேலை செய்யும். கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸு, பார்ட்னர்ஸு, புது முயற்சிகள், பேங்கிங்கு, கான்ட்ராக்டு, இது சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் விவகாரங்கள் நல்லா நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த நாளை அனைத்து விதமான நன்மைகளுக்கும் பயன்படுத்தலாம். மே 8ஆம் தேதி உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் நமக்கு 8ல் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திற்குனால 8ஆம் பாவம் பெருசாக பாதிக்காது. சூரியன் சனியை போலவும் வேலை செய்கிறார், சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். அதனால் இன்றைக்கி புதிய நபர்கள் சந்திப்பு, தொழில் நடவடிக்கைகள் மற்றும் நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, கணவன் மனைவி உறவில் சந்தோஷமாக இருக்கிறது, திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு போன்ற அனைத்து சுபகாரியங்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கே சந்திரன் வந்துடுறார். இன்றைக்கி திருவிழா, கோயில் சுபகாரியங்கள், கோயில் காரியங்கள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. அனைத்து விதமான உறவுகளுக்கும் நன்மை தரும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, நண்பர்கள் சம்மந்தப்பட்டது, மூத்த சகோதரி சம்மந்தப்பட்டது, எல்லா வகையிலும் நல்லாயிருக்கும். கலைத்திறமைகள் வெளிப்படும். மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து விதமான அகம் சார்ந்த நன்மைகளும் நல்லாயிருக்கும். மே மாதம் 10ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் நம்ம ராசியில் இருக்குது, 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை போல பலன் தருகிறார். அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல வரவுகள், எதிர்பார்த்த நபர்களை சந்திக்கிறது, நாம் விரும்புகிறவர்களோடு சுமூகமாக பழகிறது, நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவது, புதிய காரியங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மே மாதம் 11ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். துலா ராசியில் 2ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் 7ஆம் வீட்டில் தான் இருக்கார், குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 7ஆம் வீடும் 9ஆம் வீடும் இன்றைக்கி வேலை செய்யுது. ஒரு சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு கம்யூனிகேஷன் லெவலுக்கும் நல்லாயிருக்கும். கோவில் காரியங்கள், அனைத்து விதமான மூளை உழைப்பு சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, சொல்லி கொடுக்கறது, மார்க்கெட்டிங்கு, டிசைனிங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது ராகு நமக்கு குருவை போல செயல்படுகிறார். அதனால் நம்மளுடைய கணவன் மனைவி சார்ந்த நன்மைகளும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும். குழந்தைகள் வகையிலும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். குதூகலமான நாளாக இருக்கும். மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குருவே நமக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயினுடைய ஸ்டாரில் இருக்கார். செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரி சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இதெல்லாம் நன்மை. உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, கமிஷன் வகையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, விளம்பரத்துறையில் இருக்கவங்க, பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அனைத்து விதமான உறவுகளும் சந்தோஷமாக மகிழக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், குழந்தை பிறப்பு மற்றும் சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கும். மே 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம். காலையில் 9 மணி 6 நிமிடத்திலிருந்து
3ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு. 7ஆம் வீட்டில் இருக்கிற சனியினுடைய பலன் தான் இன்றைக்கி நடக்கும். சனி நட்சத்திரத்திலே இருக்கார். அதே போல் நமக்கு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயும் சனியை போல் பலன் தர்றாரு. புது முயற்சிகளெல்லாம் பலன் தரும். கூட பிறந்தவங்க சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். மற்றும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு நண்பர்கள் வகையிலையும் சரி, கஸ்டமர் வகையிலையும் சரி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். புதிய முயற்சிகள் நல்லா டெவலப் ஆகும். அதாவது எல்லா விதமான தொழில் செய்பவர்களுக்கும் இது நன்மை கொடுக்குற வகையில் இருக்கும். கான்ட்ராக்ட் கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதாக கிடைக்கும். மே மாதம் 14ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கார் புதன். புதன் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி ஞாபக மறதி, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, நம்ம உடம்பை பலகீனப்படுத்திக்கிறது, டயர்ட்ஸமாக இருக்கிறது, உறவுகளில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வருது. இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். 8ல் கிரகம் இருந்தது அப்படின்னாலே கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதுவும் கேது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். கேது நம்ம லக்னத்திலே வேறு இருக்குது. அப்போ இந்த கேதுங்கிறது வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் பாலிசி உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு விருப்பமாக எதுலேயும் ஈடுபட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான இதை இல்லாமல் மனசலிப்பினோட விரக்தியையும் தூண்டி விடுவார். சந்தேக புத்தியும் குழப்பங்களையும் உண்டு பண்ணுவார். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம புது முயற்சிகளை விட்டுட்டு ரெகுலர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது மதியம் 2:07 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். சந்திரன் தனுசு ராசிக்கு போயிடுறாரு. 4ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவினுடைய பலனை தர இருக்கிறார். கேது நமக்கு லக்னத்தில் இருக்கார். ஆனாலும் கூட கேது நின்ற நட்சத்திரம் சூரியனுங்கிறதுனால, சூரியன் வந்து நமக்கு 8ல் இருக்கிறதுனால, சூரியன் காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு விரையாதிபதிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டம் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் இந்த 2 கிரகமுமே கொஞ்சம் மைனஸ். இந்த நாள் வந்து மே 15 வந்து சூரியன் வந்து நகர்ந்துடுறாரு. ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது. கார்த்திகை 2ஆம் பாதம் ரிஷபராசியில் இருக்குது. அங்கே நகர்ந்துடுறாரு. ஆனாலும் நமக்கு வந்து அது வந்து சூரியனுடைய தாக்கம் வந்து நமக்கு இருக்குது. இது வந்து கேதுவின் மூலமாக சூரியன் செயல்படுறாருன்னு சொல்ல வரேன். அடுத்த நாள் மே 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:07 பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கார். அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய பாதையில் பயணிக்கிறது, புதிய திட்டங்களை வகுக்கிறது, அனைத்து விதமான தொழில் வர்க்கங்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள், திருமண காரியங்கள் அனைத்துக்குமே நல்லா இருக்கும். சுக்கிரன் அப்படின்னாலே என்டர்டெயின்மெண்ட்டுன்னு அர்த்தம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் உரிய நாளாக இது அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.